ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக, உத்தரவு கொடுக்கிறவராக, நம்மை விசாரிக்கிறவராக, நம்மை அறியாத வழியிலே அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆரோக்கியமான வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்முடைய இருதயத்தை அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார். புறக்கண்களின் பார்வையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு பூரணமாய் திறக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அனுதினம் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். சீஷர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்மையும் அநேகர் அதட்டுவார்கள். அதை செய்யாதே, இதை செய்யாதே என்று சொல்லி அதட்டுவார்கள். ஆனால் அவனோ முன்பிருந்ததை விட அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் கூப்பிட்ட குரல் சத்தம் ஆண்டவருடைய காதுகளிலே விழுந்தது. அவன் கிட்ட வந்து அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரும் நம்முடைய கிட்ட, நம்முடைய அருகில் வந்து நம்முடைய பிரச்சனையை தீர்க்கிறவராக இருக்கிறார். அவன் பார்வை அடைந்த பின்பு அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு பின்பாக செல்லுகிறோமா? சத்தியத்தின்படி நடக்கிறோமா? நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? அனுதினமும் ரட்சிப்பின் வழியிலே நடக்கிறோமா?
நாம் ஆண்டவரை நோக்கி அனுதினமும் கூப்பிடுவோம். அவர் நமக்கு எட்டாத காரியங்களை நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். நம் வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ நேரங்களிலே ஆபத்து காலத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு நாம் ஆறுதல் அடைந்திருக்கிறோம், ஆசீர்வாதம் அடைந்திருக்கிறோம். சங்கீதம் 50:15 நாம் வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து காலம் மட்டுமல்ல, நாம் சமாதானமாக இருக்கும் காலத்திலும், நாம் அமைதியாக இருக்கும் காலத்திலும், நாம் காலத்திலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். மாம்சமான யாவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். இன்றைய நாளிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் நம் கவலைகளை நீக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள்